Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் பார்க்கிறதுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மாதிரி இருக்கக்கூடியது. இத வந்துட்டு வெறும் 67 ரூபாய்க்கு நீங்க எப்படி வாங்குறது? இது வாங்கலாமா அப்படின்றத தான் வீடியோல பார்க்க போறோம். குறிப்பா நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா சில ரீசன்லாம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் வாங்குங்க. நேத்து GBoard பத்தின ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் போட்டுருந்தேன். நிறைய நண்பர்கள் நல்லா இருக்கு அப்படினு சொல்லியிருந்தாங்க. கீழ அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இயர்ஃபோனை தவிர வேறு எதுவுமே வந்து பாக்ஸில் கிடையாது. நார்மலாக வந்துட்டு இந்த இயர்பட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேட்டா கேபிள்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. 67 ரூபாய்க்கு அதெல்லாம் எதிர்பார்க்குறது கொஞ்சம் ஓவர் தான் சொல்கிறீங்களா? எனக்கும் புரியுது. அடுத்து வந்துட்டு இந்த இயர்ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கரோட பேக் சைடு இந்த இடத்துல மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இயர்ஃபோனையும் டச் பண்ணிங்க அப்படின்னா மேக்னெட்டில் ஒட்டிக்கும். சப்போஸ் நீங்கள் சாங் கேட்காத டைமில் இதை கழுத்தில் மாட்டிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த கேபிள் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக வந்துட்டு இந்த கண்ட்ரோலருக்கு வந்தோம் அப்படின்னா மற்றதில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் வந்து மைக் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க, பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன், கால் அட்டன் பண்ணுறதுக்கான பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு, சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சார்ஜ் போடுறதுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சவுண்டை பொறுத்த வரைக்கும் இதில் மோனோ சவுண்ட் மட்டும் தான் கேட்க முடியும். ஸ்டீரியோ சவுண்ட்லாம் வந்து இதில் கேட்க முடியாது. ஈஸியாக மொபைலோட ப்ளூடூத்லேயும் கனெக்ட் ஆகிடுது. ஸோ இந்த ப்ராடக்ட் சரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வெறும் 67 ரூபா மட்டும் இல்லை, நீங்கள் வெறும் 17 ரூபாய்க்கு கூட இதை நீங்கள் வாங்க முடியும். ஸோ இதை எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை வாங்கலாமா அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இது சாங் கேட்குறதுக்கு மோனோ சவுண்ட் தான் கேட்குது அப்படின்னா கூட பரவாயில்ல, கேட்கலாம் அப்படின்னு நினச்சி தான் கேட்டு பார்த்தேன். சரி சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்லி சார்ஜரில் மாட்டினேன் அப்படின்னா அழகாக வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலர் அப்படி ரெண்டாக ஓப்பன் ஆகி வந்துருச்சு. டோட்டலாக வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நானே அப்புறம் சார்ஜர் சொருகினேன் அப்படின்னா சார்ஜும் ஏற மாட்டேங்குது. அண்ட் ஃபைனலாக இதை வந்துட்டு வாங்க வேணாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் காரணம். ஸோ எனக்கு வந்த பீஸ் வேணால் இப்படி வந்து டம்மி பீஸாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்தது ஒருவேளை நல்லா இருந்து 67 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தாக இருந்தது அப்படின்னா, சப்போஸ் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எப்படி இதை வந்து வெறும் 67 ரூபாய்க்கோ இல்லை 17 ரூபாய்க்கோ நீங்கள் வாங்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். பேடிஎம்மில் வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். பேடிஎம் போங்க, அதில் கேஷ்பேக் ஆஃபரோடு வருது. நான் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 167 ரூபான்னு போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த் ஆஃபர் 150 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இபி பில் வந்து நீங்கள் வந்து கட்டிக்கிற மாதிரியோ இல்லாட்டி வந்து மூவிக்கு வவுச்சரோ வந்து அதில் வவுச்சரே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ஆஃபர் நீங்கள் சூஸ் பண்ணணும். சப்போஸ் வந்து இபி பில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிங்கன்னா எகைன் பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ்லி இது வந்துட்டு 67 ரூபா அப்படின்னு போட்டிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எப்பயுமே 1000 ரூபா இபி பில் கட்டுறீங்க அப்படின்னா இந்த வவுச்சர் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் 100 ரூபா மைனஸ் பண்ணிவிட்டு கட்டிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான். பட் இந்த ப்ராடக்ட் நல்லா ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா நானே வந்து இதை சூப்பராக சொல்லியிருப்பேன். எனக்கு இது ஒர்க் ஆகலை. குவாலிட்டி வைஸும் பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா இல்லை, சவுண்டு எல்லாமே வந்துட்டு. ஸோ யாரும் வாங்க வேணாம். ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வெறும் 17 ரூபா தானே அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் கம்மியான காஸ்ட்டில் உள்ள ப்ராடக்ட்லாம் வாங்கி டெஸ்ட் பண்ணி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.